ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமாய் விடிந்திருக்கிற இந்த வியாழன் நாளை உனக்கான அதிர்ஷ்டம் மிகுந்த வெற்றி நாளாக மாற்றுவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து உன்னை ஆச்சரியப்படுத்த தயாராக காத்திருக்கிறது என் செல்லமே. இன்னைக்கு நான் செய்ய போகிற அற்புதங்களை பார்த்து நீ என்னுடைய சக்தியையும் மகிமையையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த உலகத்தில் பிறந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா மனிதர்களும் பல ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களில் ஓ ஆசையை முதல்ல நிறைவேற்றி கொடுக்கணும் தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில் ஒரு சிலர் தங்களுக்கு பிடிச்சதை யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம தனக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆகணுமேனு கஷ்டப்பட்டுக்கிட்டு தனக்கு பிடிச்சது கிடைக்குதோ இல்லையோ தனக்கு பிடிச்ச விதமாக மாற்றி அமைச்சிக்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறதும் ஒரே மாதிரி தான், குடும்பங்கிறது ஒரே மாதிரி தான். அவங்களுக்கு வரவு செலவும் ஓரளவு முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறது. அப்படி ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தோட ஒரே மாதிரியான இடத்துல ஒரே வேலைக்கு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கவலைப்படுறது எப்படி சரியாக இருக்கும் என் செல்லமே? நீ இப்போல்லாம் தினமும் எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ அதை முதல்ல நிறுத்து. எல்லாவற்றிலும் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் நீ நினச்சபடியே உன் வாழ்க்கையும் மாறும் என் செல்லமே. மாறுதல்ங்கிறது எப்போவுமே பெருசாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ அதை கஷ்டப்பட்டு தான் உருவாக்கணுன்ற இணைப்புகளும் கிடையாது. பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஓ வாழ்க்கையில் நீ சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அதன் மூலமாக ஏதாவது சாதனை செய்துவிட முடியாதா என யோசனை செய். ஓ மனசுக்குள்ள நான் இருந்து எதை எப்படி செய்யணும் நிச்சயமாக வழிகாட்டுவேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களின் உடலிலும் அது அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதயமாகட்டும், நுரையீரலாகட்டும், தோலாகட்டும், கண்களாகட்டும், கைகளாகட்டும், எல்லா மனித உடலின் பாகங்களும் அதோட வேலையை தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதர்களுடைய உள்ளம் மட்டும் பல பேருக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே தேங்கி கிடப்பது எப்படி சரியாக இருக்கும்? மனிதனுடைய இயக்கம், அதாவது ஏதாவது ஒரு பாகம் வேலை செய்யாமல் நின்றுடுச்சுன்னா வாழ்க்கையில் வளமும் வசந்தமும் வராது அல்லவா? அதே போல தான் உடலில் எப்படி குறை வருமோ அதே போல் ஓ மனசுலையும் நீ குறைகளை வளர்த்துக்காத. உடலின் பாகங்கள் போலவே உன் உள்ளமும் எப்போதும் புத்துணர்ச்சியோடு வேலை செய்யணும். மனசளவில் நீ ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக நம்பிக்கையாக எல்லா வேலைகளையும் செய்யணுங்கிறது உன் சாயப்பா என்னுடைய ஆசை. ஆனால் நீ என்னவோ வாழ்க்கையில் முன்னேற்றமே வராதுங்கிறத போலவும் நீ நினச்சது நடக்கவே நடக்காதுன்றது போலவும் ஏன் இப்படி மனக்கவலைகளை சுமந்து கொண்டு சோர்வான முகத்தோடு சோம்பி போய் திரிகிறாய்? நீ இப்படி குழந்தைய போல அடம்பிடிச்சு எனக்கு நல்லது நடந்தே ஆகணும்னு வம்பு பண்ணினா வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது மீண்டும் மீண்டும் தாமதமாகி கொண்டே தானே போகும். ஓடுகிற நீரில்தானே மீன்கள் இருக்க முடியும். அதே போல் நீயும் ஓடிக்கிட்டே புதுமையோடும் புது பொலிவோடும் உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் ஓ வாழ்க்கையில் நீ ஆசைப்படுற விஷயங்களை என்னால் செய்ய முடியும். அதை விட்டுட்டு இப்போ எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு நீ அப்படியே தேங்கி போய் இருக்கக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் நமது எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேறாத போது நம்முடைய சாயப்பா நம்மளை காப்பாற்றுவார்ன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே வரணும். ஆனால் நீயோ ஓ மனசு முழுக்க துன்பத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு எப்போது எனக்கு இன்பம் வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தால் எப்படி இன்பம் வந்து சேரும்? உன் வாழ்க்கை காலம் முழுவதையும் உனக்கான இன்ப காலமாக மாற்ற நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். துன்பம்னா ஒன்றும் கிடையாது. உன் மனசளவில் நீ எந்த வேலையும் செய்யாமல் கவலைகளை பற்றி சிந்தித்தாலே போதும், அதுவே உனக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடும் என் செல்லமே. எப்போதும் உன் மனசை இன்பத்தாலும் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளாலும் நிரப்ப பாரு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உன் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் வகையில் நடத்தி கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.